Hello everyone. Last week SBI clerk mains exam எழுதின candidatesக்கு general awareness section வந்து கொஞ்சம் difficult levelல இருந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி கம்மிங் 4th எழுத போகிற கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் general awareness sectionக்கு மெயினாக எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸை கம்பல்சரி நல்லா படிச்சுக்கணும். அது போக எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு 4 monthsக்காவது நல்லா பார்த்துக்குங்க. அது போக கரண்ட் பேங்கிங் நியூஸில் வந்து இப்போ ரீசெண்டாக எந்த பேங்க் வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்குது, என்ன கேட்டகரியில் வாங்கியிருக்கு, அப்புறம் இந்த பேங்க் வந்து இந்த ஆர்கனைசேஷனோட டைப் வச்சிருக்குது, இது மாதிரி நியூஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும். அது போக ஏதாவது நியூவாக இனிஷியேட்டிவ் ஏதாவது லான்ச் பண்ணியிருக்கா இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேபாளோட ராஷ்டிரா பேங்கோட சேர்ந்து டைப் போட்டு கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் வந்து ஈஸி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கு. இது இப்படி கூட டிப்ஸ் பண்ணி கேட்கலாம். யூபிஐ வந்து நேபாளோட எந்த பேமெண்ட் இன்டர்ஃபேஸோட டைப் வச்சிருக்குது அப்படிங்கும்போது என்பிஐ என்பிசிஐன்னு கூட கொடுக்கலாம். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு வந்துடும் அது. ஸோ அது வந்து இந்தியாவோடது. இது என்பிஐ அப்படிங்கிறது நேபாளோட பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ரீசெண்டாக சவுத் இந்தியன் பேங்க்கோட பெஸ்ட் டெக்னாலஜி பேங்க் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கு. அது வந்து எத்தனாவது ஆனுவல் பேங்கிங் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸில் வாங்கியிருக்குன்னா 19th ஐபிஏ இதில் வாங்கியிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 19th 20 21st அப்படி கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ்லேயும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கணும். என்ன பிளேஸில் நடந்திருக்கு, என்ன இவனோட டென்யூர் என்ன, அதனோட நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி படிச்சுக்கணும். அப்புறம் பிஎம் ஸ்கீம்ஸ் வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பேங்கிங் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் படிச்சுக்கணும். இப்போ பிஎம்ஜேடிஒய், எஸ்பிஒய், பிஎம்ஜேஜேபிஒய் இதெல்லாம் எதுக்கு, இதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதனோட க்ரைட்டீரியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்துக்கணும். இப்போ ஜேடிஒய் அப்படிங்கிறது ஜன்தன் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா. அது வந்து அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. எந்த பேங்க்லேயுமே இதனால் வரைக்கும் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு. அப்புறம் எஸ்பிஒய் சுரக்ஷா பீமா யோஜனா, அது வந்து எதுக்கு அப்படின்னா ஆக்சிடென்டல் பாலிசி மட்டும் கவர் பண்ணும். இந்த மாதிரி படிச்சுக்கணும். அடுத்தது ஜேஜேபிஒய் அப்படிங்கிறது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அது வந்து லைஃப் கவர் மட்டும் கொடுக்கும். ஓகேங்களா. அதனோட ப்ரீமியம் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பிஎம்எஸ்பிஐ வந்து 12 rupees தான். ஜேஜேபிஒய் வந்து 330 rupees அது கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அதே அமௌண்ட்டு தானா, ப்ரீமியம் அமௌண்ட்டு இல்லை எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது போக அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்க்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பார்த்துக்கணும். அதனோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக பேங்கிங்குள்ளே வர ஸ்கீம்ஸ்னால கொஞ்சம் நல்லா அதை பற்றி ஃபுல்லாக டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அப்போ ரீசெண்டாக எலக்டரல் பாண்ட்ஸ் பற்றி நியூஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கணும். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து எந்த பேங்க்கில் மட்டும்தான் வாங்க முடியும்னு கேட்பாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ பிளாக் மணி வந்து ரிட்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வந்து அவங்க கேஷாக வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு டொனேட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்கில் எஸ்பிஐயில் போய் எலக்ட்ரல் பாண்ட்ஸாக வாங்கிக்கிறது. அதாவது எலெக்ஷன் பர்பஸ்க்காக நான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரீசன் மென்ஷன் பண்ணி அந்த பாண்டை வந்து வாங்கிட்டு வந்துக்கணும். அது வந்து என்னென்ன டினாமினேஷனில் இருக்கும் அப்படின்னா 1000, 10,000, 1 lakh, 10 lakh, 1 crore வரைக்கும் இந்த 5 டினாமினேஷன்ஸ் தான் இருக்குது எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. இதில் வர நம்பர் வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டென்யூர் கொஸ்டின் ஒன்று வந்துருந்துச்சு. ஆர்பிஐ அஃபிஷியலோட டென்யூர் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஐசிஏயோட பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட டென்யூர் என்னன்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து 1 yearக்கு தான் அவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 2024 2024 to 2025. அவங்களோட பிரசிடென்ட் நேம் வந்து ரஞ்சித் குமார் அகர்வால். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் நேம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. யூபிஐ லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ என்ன ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேங்க்கில் யூஸ் பண்ணுற லோன் டேர்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிளட்ஜ்னா என்ன, மார்ட்கேஜ்னா என்ன, கொலேட்ரல்னா என்ன, செக்யூரிட்டி வச்சு பண்ணால் அதுக்கு பேர் என்ன, கொலேட்ரல்னா என்ன, ஜுவல்லை வச்சு பண்ணால் அதுக்கு பேர் பிளட்ஜ். இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன டேர்ம்ங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அது போக எம்ஓடிடி அப்படிங்கிறத பார்த்துங்க. மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு. அதாவது இப்போ ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹவுசிங்கோட டாக்குமெண்ட்டை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டு அந்த டைட்டில் டீட் போட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. இந்த அவங்களோட நேமில் பேங்க்கோட நேமில் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்குவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு. அதே மாதிரி என்பிஐயோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எஸ்பிஐயோட ரீசெண்ட் நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே,
பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, ப்ரைவேட் செக்டாரில் எத்தனை இருக்குது, ஆர்ஆர்பிஸில் எவ்வளோ இருக்குது, ஃபாரின் பேங்க்ஸில் எவ்வளோ இருக்குது, என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முழுசாக பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பியோட பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குங்கோட டோட்டல் பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கணும், நம்பர் வேல்யூஸ் எல்லாம். இது போக இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு இல்லைங்களா, அதுலேருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இதில் நீங்கள் அது என்ன கொஸ்டின் ஞாபகம் இல்லை, பட் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க ஆர்பிஐ ரீசெண்டாக. என்ன அப்படின்னா, இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் போடக்கூடாது அப்படின்னு. அதாவது லாஸ்ட் 1 இயராக அவங்க வந்து அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணாமையே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் போயிடும். அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு சார்ஜ் போடக்கூடாது. ஆனால் அந்த 1 இயர்க்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டட் மிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நியூவாக இருக்குது இப்போ நியூஸில் அப்படின்னா அது நல்லா பார்த்துக்குங்க. அதனோட நேம் என்ன, எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஆர்கனைசேஷன் பிட்வீன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரீசெண்டாக மிசைல் ஏதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் அப்படிங்கிறதையும். நியூ எஜுகேஷன் பாலிசியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்பல்சரி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷனோட க்ரோத் ரேட் என்ன அப்படிங்கிறது பாப்புலேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடான மற்ற கொஸ்டின்ஸ் அந்த ஏரியா சுற்றி மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக பார்த்துக்குங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா பற்றி கேட்டிருந்தாங்க. அதனோட ஒரு ஸ்கீம் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும். G7 G20 கண்ட்ரீஸோட ரீசெண்ட் நியூஸ் எல்லாமே கம்பல்சரி நல்லா படிச்சுக்கணும். என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது G7ல், G20ல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதனோட ரீசெண்ட் நியூஸையும் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி யார் எந்த ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுருக்கு, இந்த டைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, செபி ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கணும். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதில் வந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, ஹவு மெனி லேயர்ஸ் இருக்குது, இதெல்லாமே பார்த்துக்கணும். அப்புறம் IRDA இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். LIC NIACL இதை பற்றியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு லாஸ்ட் வீக்கு. EPFO மெம்பர்ஸோட டேர்ம் பீரியட் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சார்ட்டர்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ரீசெண்ட் அவார்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் ஜென்ரலாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டரிம் பட்ஜெட் டீட்டெயில்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு, இப்போ ரீசெண்டாக வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படின்னா உத்தரகாண்ட். அதுதான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு எந்த ஆர்டிக்கிள் கீழே வருது அப்படின்னா Article 44. இது யூஸ்வலாக TNPSC எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி இதில் கேட்கக்கும் சான்சஸ் இருக்குது. டீப்பாக கேட்குறாங்க இல்லையா, அதனால எல்லாமே பார்த்துக்கோங்க. Article 44 UCC. ஓகேவா. அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேயும் ஒரு ஸ்கீம் வருதுப்பா. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து மீறி வருது அப்படிங்கிறதுக்காக அதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா Article 14. அது ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு. Article 14 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இவ்வளோ டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோ அமௌண்ட்டு வந்து டொனேஷன் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக யார் அதிகமாக டொனேட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இல்லீகலாக சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது என்னோட டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த ஆர்கனைசேஷன் எந்த பார்ட்டிக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். அதனோட வேல்யூ தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஆல்ட்ரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.